பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 66 முதல் 68 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 66வது சங்கீதத்திலே, பூமியின் கொடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி பூமியின் கொடிகளை தேவனிடத்திலே அழைப்பிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி துதிகளை மகிமையை கொண்டாடும்படி ஜனங்களை சங்கீதக்காரர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனாய் கர்த்தர் அவர் தமது கிரியைகளிலே மிகவும் பயங்கரமாயிருக்கிறவர். அவரது மகத்துவ வல்லமை நிமித்தம் கர்த்தருடைய சத்துருக்களெல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வல்லமை விளங்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுப்புத்திரங்கள் நடப்பின் கிருபைகளில் பயங்கரமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய செய்கைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். நடக்க முடியாத மனிதரை நடக்க செய்தார். கண் பார்க்க முடியாத மனிதர்களை பார்க்கும்படியாக செய்தார். இதோ 3 பேரை உயிரோடு மரணம் அடைந்திருந்த பொழுதிலும் உயிரோடு கொண்டு வந்தவர். தமது கர்த்தருடைய வல்லமையை இந்த பூமியில் விளங்க பண்ணினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் வல்லமையாய் விளங்குகிறது. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சபையில் வந்து பார்க்கும்போது அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் தம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறவர். கர்த்ததாமே நம்மை பலப்படுத்துகிறவர், கால்களை பலப்படுத்துகிறவர். நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு புது பலனை கட்டளையிடுகிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய சமூகத்திலே சர்வாங்க தகன பலியோடே தேவனுடைய ஆலோசத்தில் பிரவேசிப்போம். தேவனுக்கு உகந்த பலியை செலுத்துவோம். சரீரத்தையே தேவனுக்கு உகந்த பலியாக செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நம்மை அக்கிரம சிந்தையிலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபத்தை தள்ளாமல் நமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவன். அந்த மனிதன் தேவனை ஸ்தோத்திரி. 67வது சங்கீதத்தில் சிறிய சங்கீதம், 7 வசனங்களே அடங்கினதான சங்கீதம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் இருக்கும்படியாய் தேவனத்தில் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பூமியினுடைய எல்லா ஜனங்களும் ஆண்டவரை பார்க்க வேண்டுமானால் தேவன் நம் மீது இறங்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் நமது முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிப்பார்கள். ஒரு எழுப்புதலுக்கு அது அஸ்திபாரம் இடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நியாயம் தீர்க்கிறவர். தமது சிங்காசனத்தை அவர் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆசீர்வதிப்பார். பூமி நிலையெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். 68வது சங்கீதத்தில், தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்காக தேவன் ஆளுகையும் கரிசனையும் தம் சத்துருக்களுக்கு மேலான அவருடைய வெற்றியையும் சங்கீதம் கொண்டாடுவதுடன் கிறிஸ்துவினால் காலத்தின் முடிவில் பொல்லாப்பும் பொல்லாதனுடைய அழிவும் உண்டாகி கிறிஸ்துவுக்குள் எல்லா விசுவாசிகளும் வெற்றி சிறந்து தேவ சமூகத்திலே நித்திய காலமாக களி கூறுவார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் அதே விதமாக ஆண்டவராகிய தேவன் ஒப்பற்ற தேவன். அவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் தெரிகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி, இதோ யாராக இருந்தாலும் அவர் நம்மோடே வந்து வாசம் பண்ண விரும்புகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்ன தேவனை நாம் படிக்கும் பொழுது அவர்தாமே நமக்கு சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவார். இளைத்து போது தமது சுதந்திரத்தை திடப்படுத்துவார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தமது வசனம் தந்தார், அதை பரிசுத்தப்படுத்துவதில் கூட்டம் மிகுதி. அந்த வசனம் ஆண்டவருடைய வசனம் நம்மை பலப்படுத்தும். ஆண்டவருடைய வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தும். அந்த வசனத்தை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், உன்னத தேவன், அவரையே நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் தேவதாமே என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமே பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18வது வசனத்திலே இது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய் கர்த்தர் மனுஷருக்கு வாசம் பண்ணும் பொருட்டும் துரோகிகளாய் மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பொழுது அவர்தாமே சிறைப்பட்டு போயிருந்த அந்த ஆத்துமாக்களை எல்லாம் அவர்தாமே இங்கே பரதேசுக்கு கொண்டு போய் ஆண்டவர் தாமே விடுதலையை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துரோகிகளாய் நமக்காகவும் பரிசுத்த ஆவியாண்ட வரங்களை நமக்கு பொழிந்தருளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அந்த வரங்களை நாம் பற்றுக்கொள்வோம். தேவன் தம்முடைய சத்துருக்களின் கிரியைகளையும் அக்கிரமங்களையும் துணிந்து நடக்கிற எல்லா காரியங்களையும் மடங்கடிப்பார். ஆம், உன்னத தேவன் சத்துருவின் மீது நமக்கு ஜெயம் தருவார். அவர் தாமே நமக்கு முன்பாக போய் அவர் தாமே நமக்கு யுத்தங்களை நடத்துகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 28வது வசனம் சொல்லப்பட்ட, தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அந்த உன்னத தேவன் தாமே தமது அவருடைய வல்லமை நாம் பிரசித்தப்படுத்துவோம். அவர் தாமே உயர்ந்த ஸ்தலங்களில் பயங்கரமாய் விளங்குகிறார். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். இந்த அருமையான தியான வெளியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தாமே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்ம சரீரத்திலும் ஒரு புதிய பலனை தருவாராக. புதிய கிருபையால் நம்மை தாங்குவாராக. அவருடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக. வல்லமை நம்மை வெளிப்படுவதாக. அப்படியே நம்ம ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.